ஒரு முட்டை கூட சண்டை அவ்வளவு இவ்வளவு அசால்ட்டா சமைச்சு போட்டீங்க அவ்வளவு மூன்று கறியே அது சமைக்கலாம் அதுல லேசி வணக்கம் நான் இல்லைங்க. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எங்களோட 90 விழுதுகள் எங்களோட படித்த எங்களோட நண்பர்களோட ஒரு சிறிய ஒரு சமையல் செய்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் எல்லாருமே. இப்போ நாங்கள் பாய்ஸ் ஆனிக்கும் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் எல்லாரும் வர போகிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு சமையல் செய்கிறதுக்காக தான் எல்லாருமே ஒருத்தர் கூடியிருக்கோம். நிறைய காலம் எல்லாரையும் சந்திச்சு நாங்கள் இருந்தும் எப்படி ஒரு 10-15 வருஷம் என்ன கூடுதலாக அது கூட தான் இருக்குது. அப்போ சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். உண்மையாக நிச்சயமாக லிங்கா சொன்ன மாதிரி 90 என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு வெச்ச பிரிக்கிற மாதிரி 1890 கிட்ஸ் என்றது இப்பத்திய சூழ்நிலையிலே யாராலையும் மறக்க முடியாது. அடுத்தது இலங்கையை பொறுத்தவரையில 90 என்றது ஒரு பெரிய ஒரு யுத்த காலத்துல மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட காலத்துல பிறந்த ஒரு நாங்க இருக்கிறோம். அந்த ஒரு காலத்துல இந்த குடும்பங்கள் ஒன்றுமே இல்லை. படிக்கிற காலத்துல ஒரு குடும்பங்களா சேர்ந்து இப்ப 2K கிட்ஸ் பயணிக்கிற மாதிரி இல்லை. ஆகவே நண்பர்களை கொண்டு ஒரு குழுவா சேர்க்கிறன்றது பெரிய ஒரு கஷ்டம். இருந்தும் அதை கொண்டு சேர்த்து இருக்கோம். இன்றைக்கு எல்லாரும் வருவாங்க. ஒரு சந்தோஷம், ஆரம்ப கட்டத்துல ஒரு சந்தோஷமா இருக்கிறது. இந்த நிலையை பார்க்கிற நிலையெல்லாம் நான் கொண்டு வர இடம் ஒரு அழகான இடம்தான். இருந்தும் ஒரு சமையல் ஒன்றை சமைச்சு எல்லா நண்பர்களோடும், அதாவது உப்பு முறைப்பும் இல்லாட்டி நண்பர்கள் இருந்தா ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்றை சமைக்க போறோம். சமைச்சு அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்றதுக்காண்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நண்பனும் நிறைய காலத்துக்கு வந்து இந்த நாட்களுக்கு பிறகு எனது நண்பர்களை சந்திக்கிறதுல எனக்கும் பெரிய சந்தோஷம். சொன்னா பள்ளி படிக்கும் காலத்துல அவங்களை சந்திச்சது, இப்ப சந்திச்சதுல பயங்கர சந்தோஷமா இருக்குது. பள்ளி படிச்ச காலங்கள் எல்லாருமே இப்ப உங்கள்கிட்ட ஒரே ஊர் இருந்தாலும் வேற ஒரு இடங்கள்ல இருந்து படிச்சவங்க உடனே அப்ப அதுல எல்லாருமே வந்து ஒரு ஒண்டா கூடக்குள்ள பழைய அந்த ஞாபகங்கள் அதெல்லாம் வரும். அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். அப்ப அதிகமா பேசிக்கொண்டு போகாம இந்த வீடியோக்குள்ள போவோம். தொடர்ச்சியா வரும், எல்லாத்தையும் பாருங்க. நானும் என்ன கறி? சிக்கன் குழம்பா? நாங்கள் சிக்கன் கறி சமைக்கிறோம். எல்லா கறி நீங்கள் சமைச்சிங்களா? நெருப்பு கூட கடுமையாக பாருங்க.
உப்பவேல் ஆறு செஞ்சு ஆறு மரப்பு உப்பவேல் என்ன ரெண்டு இருந்தா உப்பவேல் ஒரு கலைக்கு காட்டுக்கடா உப்பவேல் ரெண்டு காட்டுங்க ஆத்தாத்தாலும் சரி உப்பவியல் தெரியுமா நல்லா நல்லா வாழை மரத்துல வருவா அவங்களுக்கு அருந்தாட தலைமையில சமையல் ஓடு உப்ப மற்ற சட்டப்படி சமைக்க ஆக ஓ சமையல் ரெண்டு நெருப்பாகும் ஓ அந்த மாதிரி சமைச்சு கொண்டு உப்பாவும் அந்த மாதிரி இது பகுதி சொல்லுங்க நல்லா அருமையா கட்டப்படியா ஓ நல்லா என்னடா பணத்தை பாருங்க தலைவர் வராரு தலைவர் வர என்ன வரா நெருப்படி எடுக்க போறோம் நல்லா நல்லா பிள்ளைங்க வெங்காயமா அப்படி மொத்தம் போட்டுக்காய் அவ்வளவு காண முடியாது பிரிச்சு விடுறா அப்படி இதுமா இருக்கும் அப்ப வைக்க போட்டு ஒரு ரெண்டு கையில தேங்காய் காணடா நீ வந்து அள்ளி ஊத்தி வச்சிருக்காத அவங்க ஒரு முட்டை வைக்க சண்டை ஓடிங்க ரெண்டு வாங்கலாமா ஓ என்னடா ஒரு சமையல் நடந்துருக்கு என்ன ஒரு முட்டை பொரியலுக்கு எவ்வளவு சண்டையா இருக்கு பாருங்க இவ்வளவு சமையல சமையல் அசால்ட்டா இருக்காங்க அறுத்தாங்க என்னடா வேலை பாருங்க இந்த வந்தாக்குற முகங்களை தரிக்காரு அடிக்கடி என்ன இப்படி சோமாய்களா சாப்பிட்டீங்களா ஏய் குருப்புல எப்படி சோமா சாப்பிட்டே நடக்குறது தானே
தண்ணி வளங்கள் பிரிவு டேய் முட்டை போய் முட்டை என்னடா என்ன கூலி மைக்குனே நமக்கு தெரியா இதுல என்னண்டு வேற பத்தி சொல்லணும் சொன்னா வந்து சொல்லுவார் குரூப்ல டைம் இல்லை எனக்கு பொதுவாக எனக்கு டைம் இல்லை அடுத்து வேற நண்பன் வந்து இந்த குரூப்புக்காக கடந்து பாடுபடுறேன்னு சொன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆம்லெட் ரெடி இப்ப பதியல்ல பொரியல பெஸ்ட் இது பதியட்டு இது டென்னிஸ்ல பொரியல காலத்துல நாங்க இப்படி தஞ்சம் வச்சு இது தண்ணியும் இல்ல நினைச்சிட ஊத்துல எண்ணெய்க்கு ஆறாறு ஓடுற ஏரியா ஆத்தத்தை வச்சு ஒரு முட்டை கூட சண்டை அவ்வளவு அசால்ட்டா சமைச்சு போட்டீங்க அவ்வளவு 3 கறியே இதான் கஷ்டம் முட்டை பொரிக்கிறேன் உண்மையாக எல்லாம் தான் வந்துடா முட்டை அப்ப எங்க தலைவர் எல்லாம் பொரிச்சுக்காரு முட்டை அவியல் இந்த முட்டை இது கூட கணக்கு அவியல் போயிருங்க என்ன தண்ணி வச்சு அழைப்புமா நீங்க எங்களுக்கு இவ்வளவு பத்தலும் காணும் எல்லாரும் இப்படி சொல்லிவிட்டாரு இறைச்சிக்கு முதல் 100க்கு 120 சமையல்லாம் முடிஞ்சு நீ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் நீங்க அப்படி எடுத்து விட்டே போதும் முழு மீன் எடுக்க வேண்டாம் அப்படி இல்லை நீங்க கிளீன் பண்றீங்களா அதான் அடுக்கும் வளங்கள் பிரிவு தண்ணி வளங்கள் பிரிவு தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க நாங்க அங்க சாந்தாபுரம் என்ன போடு 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 அடுங்க அடுங்க அதெல்லாம் இருந்தது எப்படி பழுகாம பாலை அள்ளி ஊத்தண்டா அதெல்லாம் சாப்பாடு என்ன சாப்பிடுறாங்க நம்ம
ரெடியாக எல்லாரும் என்ன என்ன படுக்கலாம் சாப்பிடுறது வாழலை இப்படி போட்டேன்னா அப்பயே போட்டா சரியாது இல்லாட்டி இப்படி மாடி கொஞ்சம் நீளம் வாங்கி சரி நல்லா இடங்காலம் வேணும் கொஞ்சம் அதே கொண்டு எல்லாரையும் கொண்டு பரவாட்டி இது சோறு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அதனாலதான் ஊட கொட்டப்பட்ட மாதிரி சென்ட்ரல் வாஷோடி சாப்பிடுங்க எல்லாரும் கொஞ்சம் போறேன் எப்படி அடிக்க வேணும் சிக்கன் குழம்பு எல்லாருக்கும் நன்றி. என்னடா ஒரு குறுகிய ஒரு நேர காலத்துக்குள்ள எல்லாரும் வந்து நிறைய கஷ்டங்களுக்குள்ள மத்தியில வந்து இந்த நேரத்தில் என்ன எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு மிக ஒரு நீண்ட காலத்தினுடைய ஒரு ஆசை. ஏனெண்டா 90 விழுதுகள் இன்றைக்கு ஏறத்தால ஒரு 25 வயதை தாண்டி நிக்கிற எல்லாரும் 35 எல்லாருக்கும் அடுத்தது இனி இதே போன்று இன்னும் சில இடங்களுக்கு எல்லாரும் செல்ல வேண்டும். அதோட எல்லாரும் இன்ப துன்பங்களில் எல்லாரும் கலந்து கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் கருத்தும். ஆகவே எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. திருப்தியாக சாப்பிட்டது பிறகு ஆடல் பாடல் எல்லாம் சந்தோஷமான முறையில் ஆடி வீட்டுக்கு செல்லணும்னே சீனியர். ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. எப்போதும் உடனே போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதனே காயமில்லை சொல்லவில்லை, காய போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள். கட்டை தானே மண்ணீர் சிலையாகும், பலிதாகும் தானே சிலையாகும்.
நாள் மிகவும் சந்தோஷமாக நிறைவடைந்திருக்கிறது. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என் சார்பாகவும் இங்கே வந்திருக்கும் நண்பர்கள் சார்பாகவும் வெளிநாட்டில் வசிக்கும் உறவுகளுக்கும் அவர்களும் சந்தோஷமாக இதை கண்டுகளிக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடு